வணக்கம். மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் நம்ம கமாடிட்டிஸில் கோல்டு, சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில், அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் எப்படி செயல்பட்டுருக்கு, அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த வாரம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய லைக்ஸ், கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாக நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி. வழக்கம் போலவே முதல்ல கமாடிட்டிஸில் கோல்டுலேருந்து ஆரம்பித்து பார்த்துடலாம். கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு 10:30 மணி அளவில் 22.99, அதாவது 2299 அப்படிங்கிற டாலர் வேல்யூவில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட $2300 நெருக்கத்தில் இப்போ இருந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. நான் போன வாரம் சொன்னது மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய இறக்கமானது தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. கிட்டத்தட்ட அந்த 2255 நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி அதனுடைய மேக்ஸிமம் லோ பார்த்திங்கன்னா 2277 வந்து தொட்டிருக்கு. இப்போ வந்து கொஞ்சம் அதுலேருந்து ஒரு $20 ரெக்கவரி கொடுத்து மேலே நிற்கிறத பார்க்குறோம். அடுத்து வரக்கூடிய வாரத்தில் இந்த 255 டச் பண்ணலாம், இல்லை அதையும் கட் பண்ணி கூட 200 வரைக்கும் கூட வந்து டச் பண்ணுறதுக்கு சான்சஸ் வரலாம் அப்படின்னு இருக்கேன். பட் எங்கே வந்து டேர்ன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அந்த சப்போர்ட் ஏரியாஸுக்கு வரும்போது தான் அதனுடைய ரியாக்ஷன்ஸு, எப்படி பையர்ஸ் உள்ளே என்டர் ஆகுறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இல்லை அந்த இடத்துல பெரிய ஒரு வால்யூம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த சப்போர்ட் லெவலை நோக்கி கீழே இறங்குறதுக்கும் சான்சஸாக மாறிடும். கோல்டு என்ன பண்ணுது அப்படிங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து சில்வர் பார்ப்போம். அடுத்து சில்வர் கிட்டத்தட்ட $30 நெருங்கி சென்ற இந்த பர்டிகுலர் சில்வர் வந்து இப்போது 26.46 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 26 நெருக்கத்துக்கு இந்த வாரம் வந்தாச்சு. பட் அதுக்கு கீழே இன்னும் போகலை. உடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுறதுக்கு சான்சஸ் இருந்துச்சு அப்படின்னா அது இன்னும் $24 கூட மறுபடியும் வரலாம். என்ன நடக்குங்கிறதுக்கு எதுவுமே உத்தரவாதமான விஷயங்கள் கிடையாது. ஆனால் அந்த சப்போர்ட்டை சரியாக எடுத்துக்கிச்சு அப்படின்னா இந்த $26 திரும்ப ஆரம்பிக்கும்போது நமக்கு 27.50, 28.40 ஏற்கனவே இருந்த அந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா அதுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுக்கும். பார்க்கலாம். இந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 நாளாக அந்த நெருக்கத்தில் வந்து தான் திரும்பி நிற்குது. ஸோ சப்போர்ட்டை சில்வரும் கோல்டும் இப்போ நெருக்கத்தில் இருக்கிறதுனால எடுக்குதா, என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து க்ரூட் ஆயில். க்ரூட் ஆயில் தடுமாறி கீழே போய்கிட்டே தான் இருக்குது. இந்த வாரம் குறிப்பாக இந்த $82 கீழே வந்து 78.52 இப்போ ட்ரேடிங் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் இந்த வாரத்தினுடைய லோயர் லெவலில் தான் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ அதனுடைய வீக்னஸ் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா 72 வரைக்கும் வரலாம். ஸோ அதனுடைய போக்கு அப்படி இருக்கா, இல்லை எங்கேருந்து எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து 75-76 திரும்புதா அப்படிங்கிறதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இறக்கமானது இறங்கிக்கிட்டு இருக்கிறதுனால என்ன வேணாலும் நடக்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன சப்போர்ட் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் வர்றதுக்கு சான்சஸாக கூட இந்த பர்டிகுலர் டைமில் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டார்ஸுகளை பற்றி பார்க்கலாம். நிஃப்டி நான் போன வாரமே சொல்லியிருந்தேன், இந்த 22,490க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் வர வரைக்கும் அடுத்த கட்டம் இது மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி. போன வாரமும் இதே மாதிரி தான் மேலே ஏற்றி கொண்டு போனவங்க கொஞ்சம் கொண்டு போய் மேலே நிறுத்த முடிந்தாலும் கூட அதை ஒரு ஸ்ட்ரெங்தனாக நிறுத்துறதுக்கு வாய்ப்புகள் அடுத்தடுத்த வாரங்களில் வர்றதுக்கு சான்சஸ் கொடுக்கல. குறிப்பாக சொல்லணும்னா போன வாரத்தினுடைய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய முடிவு வந்து கீழே டவுன் பண்ணி 22,419 தான் கொண்டு வந்து நிறுத்தினாங்க. இந்த வாரமும் அதே மாதிரி 22,475 கொண்டு வந்து இந்த வாரம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மறுபடியும் 22,490க்குள்ளேயே வந்துருச்சு. என்ன இந்த வாரத்தில் ஒரே அட்வான்டேஜ்னா இன்றைக்கி அதனுடைய புதிய உச்சத்தை தொட்டிருக்கு. 22,794 டச் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் அந்த லெவலை டச் பண்ணலை. இதுதான் ஃபஸ்ட்டு டைம் ஹை போயிருக்கிற இந்த லெவல். அதாவது நிஃப்டினுடைய ஹிஸ்டாரிக்கல் ஹைன்னு சொல்லக்கூடிய லெவல் வந்து இந்த 22,794 தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ நமக்கு இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி டச் பண்ண அதே வேகத்தில் திருப்பி கீழே கொண்டு வந்து 22,475 க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பழைய நிலைமைக்கே தான் வந்து நிற்கிது. இன்னமும் நமக்கு அந்த 800 தாண்டி மேலே போகலை. இருந்தாலும் இந்த பர்டிகுலராக இந்த பேரலில்
23,000 ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருக்கும். அதையும் தாண்டி அந்த 23,110 தாண்டாத வரைக்கும் மிகப்பெரிய மாற்றங்கள் இந்த பர்டிகுலர் நிஃப்டியில் இருக்க சான்சஸ் இல்லை. கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் பேரலில் வரும்போது ஒரு 22,000 அந்த மாதிரி இடத்துல வரும்போது ஒரு சின்ன சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சுன்னா பேரலுக்குள்ளேயே இருக்குன்னு அர்த்தம். பேரலில் விட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா 21,840 கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளாக மாறிடுச்சுன்னா கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு நிஃப்டியில் சான்சஸ் இருக்கும். ஸோ கொஞ்சம் ஸ்டடியாக வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட்டினுடைய கண்டிஷனை, உங்களுடைய பொசிஷன்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். ப்ராஃபிட் இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸை மிஸ் பண்ணாமல் ப்ராஃபிட் புக் பண்ணி அதிலேருந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஒருவேளை இறக்கம் கண்டால் அந்த பர்டிகுலர் இறக்கத்தை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தில் நம்ம தயாராக இருக்கணும். இதுதான் நிஃப்டியினுடைய கண்டிஷன். பார்க்கலாம் அடுத்து செக்டார்ஸுகள் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். செக்டார்ஸுகளில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி. 48,923 இந்த வாரம் க்ளோசிங் இருக்குது. இந்த வாரத்தினுடைய மேக்ஸிமம் ஹை 49,974. இந்த ஒரு 25 புள்ளிகள் கம்மியாக 50,000க்கு இந்த வாரம் ஓடி இருக்குது. ஆனாலும் கூட அது போனது வந்து டியூஸ்டே அன்றைக்கி தான் போயிருக்கு. நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் அந்த அளவுக்கு மேலே போக முடியல. இருந்தாலும் கூட இந்த வாரத்தினுடைய க்ளோசிங் வந்து 48,923 அப்படிங்கிற லெவலில் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 48,580க்கு மேலே மெயின்டைன் ஆகிருக்கு. இதில் வந்து ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டாகி திருப்பியும் மறுபடியும் இந்த 48,580 தொட்டுட்டு மறுபடியும் டேர்ன் ஆகி 51,230 நோக்கி போகுதா இல்லை 48,580 உடைக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ முக்கியமான லெவலில் தான் இப்போ இந்த நிஃப்டி பேங்க்கும் இருந்துக்கிட்டு இருக்கு. இருந்தாலும் கூட ஹை லெவலில் தான் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் பார்க்கறதுக்கு ஒரு சின்ன சமாதானத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் அடுத்த வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுதுன்ட்டு. அடுத்த செக்டார் ஃபின் நிஃப்டி. அதுவும் கிட்டத்தட்ட 22,136 அப்படிங்கிற லெவலில் போய் இன்றைக்கி டச் பண்ணியிருக்கு. இருந்தாலும் க்ளோசிங் வந்து 21,797 தான் க்ளோசிங் போயிருக்கு. ஸோ 21,640க்கு மேலே மறுபடியும் ஒரு க்ளோசிங் இந்த வாரத்தில் கொடுத்துருக்கு. ஒரு கொஞ்சம் தள்ளியே மேலே போயிருக்கு. போன தடவை மாதிரி டக்குன்னு கிட்டக்க போய் திரும்பி வரலை. கொஞ்சம் தள்ளியே மேலே போய் 21,797 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தடுமாறி அப்படி மேலே போயிடுச்சுன்னா 22,755 தான் முதல் ரெசிஸ்டன்ஸ். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 21,640 உடைக்கும் போது 21,000 தான். ஸோ இதுவும் வந்து ஒரு புதிய உச்சத்தை தொட்டுட்டு அதற்கு பக்கத்தில் க்ளோசிங்கை வச்சுருக்கிறது கிட்டத்தட்ட நிஃப்டிக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தான் இருக்குது. வரக்கூடிய வாரத்தில் என்ன செய்யுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி. அது தொடர்ந்து கீழே இறக்கத்தை நோக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கு. 33,100 கீழே இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. 32,908 க்ளோசிங் போயிருக்கு. ஸோ கண்டினியூஷன் தொடர்ந்துச்சு அப்படின்னா 31,900 நோக்கி வரலாம். அப்படி இல்லை ஒரு சின்ன சேஞ்சஸ் கொடுத்து மறுபடியும் 33,100 தாண்டும் போது மறுபடியும் அந்த 35,400 நோக்கி போகிறதுக்கு வாய்ப்பை தருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். இருந்தாலும் நிஃப்டி ஐடினுடைய வீக்னஸ் வந்து இன்னும் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. பர்டிகுலராக நம்ம இப்போ பார்த்த பேங்கிங் செக்டாருக்கும் ஃபைனான்ஷியல் செக்டாருக்கும் இது ஆப்போசிட்டில் ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செக்டாரில் இருக்கிறவங்க வெயிட் பண்ணி எந்த இடத்துல இது சப்போர்ட் சரியாக எடுக்குதுங்கிற வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்த செக்டார் நிஃப்டி பார்மா. ஆல்மோஸ்ட் 19,400 நோக்கி நெருங்கி போய்கிட்டு இருக்கு. இந்த வாரத்தினுடைய மேக்ஸிமம் உச்சம் இன்றைக்கி தான் போயிருக்கு 19,267. இன்னும் அந்த 400 தொடலை. ஏற்கனவே தொட்ட அந்த இடம் தான் 2 முறை தொட்டிருக்கு. இந்த முறை அதை உடைக்கிற வரைக்கும் நமக்கு இதில் பெரிய மாற்றங்கள் நம்ம எதிர்பார்க்க முடியாது. இந்த வார க்ளோசிங் வந்து 19,133 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 400 உடைக்காத வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய மாற்றம் பார்மாவில் இல்லை. கீழே முக்கியமான ஒரு சப்போர்ட்டாக 18,840 இருக்குங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. ஸோ அதற்கு கீழே போகும்போது தான் நம்ம அடுத்த கட்டமாக 18,070 நோக்கி போகிறதுக்கு சான்சஸாக மாறும். இருந்தாலும் கூட இந்த வாரம் பாசிட்டிவ் செக்டாராக பார்க்கலாம். இதை அந்த அளவுக்கு கொஞ்சம் மேலே போய் தான் இது நின்று க்ளோசிங் கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வரக்கூடிய வாரம் என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த நிஃப்டி எஃப்எம்சிஜி ஒரு கடுமையான இறக்கத்துலேருந்து கீழே வந்தது. இப்போ பழையபடி அந்த 54,200க்கும் 52,550க்குமே மாறி மாறி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த வாரம் அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்துட்டு இருந்தாலும்
ஸோ வரக்கூடிய வாரத்தில் எப்படி அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ரெசிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 55,700, சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 52,550, 54,200 கட் பண்ணும்போது என்ன செய்யுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செக்டர் நிஃப்டி ஆட்டோ இந்த வாரமும் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுத்தா மேலே போயிருக்கு. 22,541 க்ளோசிங் இருக்குது. 22,930 தான் நம்மளுடைய ரெசிஸ்டன்ஸு. இன்றைக்கி அதனுடைய உச்சமானது 22,870 போய் டச் பண்ணியிருக்காங்க. நியர் டு தட் போயிருக்கிறதுனால இன்றைக்கி மார்க்கெட்டினுடைய கண்டிஷனுக்கு ஏற்றார் போல் மறுபடியும் கீழே திரும்பி வந்து 22,541 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஏரியா 22,930 இன்னும் இந்த வாரம் கடக்குதாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். சப்போர்ட்டாக 22,200ங்கிறது அடுத்த வாரத்துக்கு இந்த பர்டிகுலர் செக்டாருக்கு இருக்குது. ஸோ வரக்கூடிய வாரத்தில் நிஃப்டி ஆட்டோ என்ன செய்யுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ரியாலிட்டி கிட்டத்தட்ட 962 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஒரு எஃப்எம்சிஜியில் பார்த்த மாதிரி அந்த லெவலுக்குள்ளேயே தான் இந்த வாரம் வச்சு மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு சைட்வேஸாக தான் இந்த வாரத்தை நம்ம பார்க்க முடியுது. ஸோ கடந்து அந்த 965க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் இருந்துச்சுன்னா மட்டும் 1015 நெக்ஸ்ட் லெவலாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் லெவல். சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 925 பிரேக் பண்ணி கீழே வரும்போது நமக்கு 925 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரியாலிட்டி இந்த வாரம் என்ன செய்யுதுன்றதை. அடுத்த செக்டார் நிஃப்டி மெட்டல், இதுவும் வந்து ஒரு புதிய உச்சத்தை தான் டச் பண்ணியிருக்கு இன்றைக்கி போய். இருந்தாலும் கூட ஒரு மிகப்பெரிய மாற்றமானது இந்த வாரத்தில் கிடைக்கல. நான் போன வாரம் க்ளோசிங் நெருக்கத்தில் தான் இந்த வாரம் க்ளோசிங்கும் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 8,950. இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே எந்த பக்கம் போகுதுங்கிறத கண்டினியூஷனில் அடுத்த வாரம் தெரியும் நமக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செக்டார் நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸ் இந்த வாரம் 12,000 மறுபடியும் போய் டச் பண்ணியிருக்கு. அந்த இடம் தான் ரொம்ப முக்கியமாக ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கிறத இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த வாரம் அந்த நெருக்கத்தில் தான் போய் க்ளோசிங் கொடுக்கணும்னு பார்த்தாங்க. பட் ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய மார்க்கெட் சூழ்நிலைக்கு ஏற்றார் போல் 11,807 கொண்டு வந்து தான் நிறுத்தியிருக்கு. ஸோ அதுவும் ஒரு 1% கிட்ட வீக்னஸில் தான் வந்து இந்த வாரம் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஸோ 12,000 ஸ்ட்ராங்காக க்ராஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணால் ஒழிய இதில் பெருசாக மாற்றங்கள் இல்லை. அதை தாண்டி க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா 13,220 வரைக்கும் போகலாம். கீழே சப்போர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 11,480. ஸோ இந்த ரெண்டு லெவலுக்குள்ளே எந்த பக்கத்துக்கு அது போகிறதுக்கு தன்னை தயார்படுத்திக்குதுங்கிறத வரக்கூடிய வாரத்தில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டாரல் லெவல்ஸ். ஓவராலாக நிஃப்டி வந்து இன்னும் 22,800 அப்படிங்கிற இந்த லெவல்லையே தாண்ட முடியல. ஏற்கனவே அதை நெருங்கி போய் தான் திருப்பி கீழே வந்து கிட்டத்தட்ட 21,840 வரைக்கும் வந்தாங்க. மறுபடியும் அதே 22,800 நெருங்கி போய் தான் இன்றைக்கி 22,475 க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயம்னா இன்றைக்கி அந்த புதிய உச்சத்தை தொட்டுட்டு கீழே வந்திருக்கு. அதே மாதிரி பல செக்டார்கள் அந்த உச்சத்தை டச் பண்ணிவிட்டு இன்றைக்கி இறக்கமானதை கண்டினியூ பண்ணி எல்லாமே இறங்கி கீழே வந்திருக்கிறத பார்க்க முடியுது. பொதுவாகவே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு முழு ரேலியும் மொத்தமாக சாப்பிட்ட மாதிரி ஒரு இறக்கத்தை கொடுத்துட்ருக்கிறது கொஞ்ச நாளாகவே அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரி ஆகிப்போச்சு. பட் எந்த இருந்தாலும் அந்த லெவல்ஸை கட் பண்ணாத வரைக்கும் நமக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள் இல்லை. 22,490க்கு கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கிறதுனால மறுபடியும் இது சரிந்து வரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டுச்சுன்னா 21,840 நெருங்கி வர்றது அப்படின்னாலே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இல்லை இந்த சரிவு ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு அப்படின்னா 23,000யும் 23,110யும் கட் பண்ணும்போது 23,720 நோக்கி இது போயிடலாம். நமக்கு பல பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இங்கே பர்டிகுலராக இந்தியாவை பொறுத்தளவில் நமக்கு இன்னும் எலெக்ஷனுடைய போலிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது முடிகிற வரைக்கும் நமக்கு அது ஒரு இம்பேக்ட் இருந்துகிட்ருக்கு. அது இல்லாமல் உலக அளவில் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் நமக்கு இந்த பர்டிகுலர் மார்க்கெட்டை இம்பேக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் சேஃபாகவே உங்களுடைய பொசிஷன்ஸை ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்றத நான் கேட்டுக்கிறேன். இந்த வாரத்துக்கான நமக்கான ஸ்டாக்குகள், எனக்கு வாய்ப்பு தரக்கூடிய ஸ்டாக்குகள் என்னென்னன்றதை நான் தேர்ந்தெடுக்கிறத உங்களோட அடுத்த வீடியோவில் பகிர்கிறேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.